Hi dear students, NEET உடைய result release பண்ணிட்டாங்க. எல்லாருமே நீங்க செக் பண்ணிருப்பீங்க. இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா click here for scorecard NTA உடைய official website போனீங்கன்னா இந்த scorecard click பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய application number அதுக்கடுத்து உங்களுடைய date of birth, month, year போட்டு submit கொடுத்தீங்கன்னா இந்த scorecard வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா download பண்ணி எடுத்துக்கலாம். So please check your photo and QR code on your scorecard. Scorecardல உங்களுடைய photo and QR code சரியா இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய NEET உடைய ஸ்கோர் என்னவா இருந்தா உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க OCEWS ல இருந்தீங்க அப்படினா 164 NEET ஸ்கோர் இருக்கணும். PWD ல அதாவது physically challenged OCEWS ல இருந்தீங்கன்னா 145 இருக்கணும். OBC SC ST கம்யூனிட்டில இருந்தீங்க அப்படினா உங்களுடைய எலிஜிபிலிட்டி NEET ஸ்கோர் வந்து 129. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இந்த NEET ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதனால பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய குட் நியூஸ். ஓகே, இப்போ நமக்கு 21st வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு. இந்த ஜூன் மந்தே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ நமக்கு MBBS உடைய TN MBBS அதாவது ஆல் இந்தியா கோட்டா MBBS கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு MBBS BDS க்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த வருஷம் நமக்கு டிலே ஆகாது. அண்ட் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS BDS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஒரு சேஃபர் சைடுக்கு அப்ளை பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு MBBS BDS கவுன்சிலிங்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா இங்க வரமாட்டாங்க. சோ அவங்களுடைய கட் ஆஃப் வந்து கூட இருக்கிற கட் ஆஃப் யாருமே இங்க இருக்காத போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய சீட்ஸுமே நம்மளுக்கு இருக்கும். அதனால நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த கட் ஆஃப் பத்தி எந்த ரேஞ்ச்ல குறையும் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.